சாமி குட் மார்னிங். மணி காலையில் 8 மணி ஆயிடுச்சு. இப்போதான் எழுந்திரிச்சிருக்கு. இன்னும் எல்லாம் படுத்துட்ருக்காங்க. போகிற பூரி குருமா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. குருமா ரெடி பண்ண ஆளுங்க தக்காளியை மறந்துட்டாங்களாம். இதுக்கு தானே நான் வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்களா செய்கிறேன்ட்டு தக்காளியை காணம்ட்டு மறந்துட்டீங்க. பாருங்க பிடிங்க, அப்படியே போய்க்கு பண்ணே சும்மா. இது நம்ம வித்தியாசமான கிட்டா இருக்கே, குடத்தில் போட்டிருக்கீங்க கிட்டு. நம்ம நேற்று தான் மிஸ் பண்ணோமா? இல்லை பூரி குருமா தக்காளி ஓடலாம். மாமாவே அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டே இருக்காரு. சரி, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். என்ன சாமி தூங்க போகிறீங்களா மறுபடி? உண்டு. குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 2 பேரும் குளிக்கணும். சொல்றா தண்ணி இறங்க. நீ சொல்லி அப்படி போவாயில அசோக்குமார் இல்ல 2 பேரும் குளிக்கணும். அசோக் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நல்லா பிடிச்சிருச்சா? காலிஃப்ளவருக்கு வந்து மசால் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ரைட்டு. நீங்கள் ஒரு விளாக் போடுறீங்க தனியா? என்ன பூரி மாவா? ரைட்டு. அப்படி பறந்துடாம இப்படி சுத்த விட்றீங்கன்ட்டு போகிறோம். போச்சு அவ்வளோதான். போச்சுனாலும் பரவாயில்ல. இந்த இருக்கு இப்போ வந்து ஒரு ஆளாக குளிக்கிறதுக்கு ஹீட்டரில் தண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பூரி மசால் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம சாமி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காலிஃப்ளவர் ரெடி பண்ணது. போறாரு. அங்கிட்டு போக கூடாது, அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நம்ம பூரி மாஸ்டர் வந்து பூரி போட்டுட்டு இருக்காருப்ப. இங்கே ஒருத்தர் பசி தாங்க முடியாமல் கிழங்க போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மட்டன் குழம்பு எடுத்து வந்துருவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்ட்டு வந்து எப்படி கீழே வரைக்கும் இறங்குன்னு பாருங்க. இதுக்கு பேர் இங்கே இருக்கவங்க மஞ்சி மூட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு இருக்கவங்க மிஸ்ட்டு. தெரியுது. அப்படியே தெரியுதா? அப்படியே மிஸ்ட் வந்து அப்படி ஃபுல்லாக கீழே வரைக்கும் கவரேஜ் ஆகுது. இது வந்து எந்த லொக்கேஷன்னா டூரிஸ்ட் வரவங்க வந்து போயிட்டு மேலே மொட்டைக்கு போகிற இடம். சரியான மிஸ்டர் இருக்கு. ஃபுல் மேகமும் கீழே வந்துருச்சு. எல்லா பக்கமும் கீழே வந்துருச்சு. எனக்கு பக்கத்துல கொஞ்சம் மேகமாக தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன மேகமலையிலே ஃப்ளைட்டா? அங்கே வரணும். எல்லா பக்கமும் மேகம் கீழே இறங்கிருச்சு. கிட்டலாம் மொத்தமாக இறங்கிருச்சு.
அப்போ அது இருந்தாலும் கூட தெரியல. இங்கே பாருங்க மொத்தமாக கீழே இறங்கிடுச்சு. நம்ம அங்கே போகணுமா? அந்த மரத்துக்கிட்ட கரெக்டா அந்த டேமு. அந்த ஆரம்பிக்கிறது தெரியுது. இந்த வழியிலே போகணுமா? அப்படியே ரோட்லேயே இந்த கீ கார்டு வெளியேவா? சூப்பராக கீழே இறங்கிருச்சு. இப்போ எல்லாம் குளிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாம் அண்ணன் இவங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல முடியாதுயா, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து நான் மாமா சித்தப்பா வந்து டேமுக்கு கிளம்பிட்டோம். டூரிஸ்ட் வந்து இப்போயே மொட்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அங்கே கறி விருந்து, அதனால் நாங்கள் இந்த பக்கம் டேமுக்கு போயிட்டு இருக்கோம். எத்தனை கடா? 20 கடா. ஸ்பான்சர் தான். 300 கிலோ கோழி. 300 கிலோ கோழி போகிற வரைக்கும் இருக்குமா நமக்கு? அதை வந்து 2 கடை நம்ம ஸ்பான்சரு. ரைட்டு, நொறுக்கி விட்டீங்க. அப்போ இந்தாங்க அங்கே அந்த வீட்டு கடைசியில் சிறுத்தை வந்துச்சா? இங்கே அங்கே அந்த லாஸ்ட் வீடுல லாஸ்ட் வீடு கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு. நேத்தா 6 மணி 5 மணிக்கு வருதா பார்த்துருப்பாங்க. அதான் சாயங்காலம் வந்துச்சுன்னாங்க. மிஸ்ட்டு போகிற கீழே இறங்கிட்டு இருக்கு. சூப்பராக. ஆமா கொஞ்சம் தூரத்துல மறைச்சிருச்சா? அடிக்கிட்டாங்களா இருக்கனால அது வரும். குமார் அது வந்து எல்லா பக்கமும் கீழே இறங்குது. இப்போ நம்ம நடந்து வந்த இடம்லாம் ஃபுல்லாக மேகமாக இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து வந்து அதுக்குள்ளே மேகம் வந்துடுச்சு. இந்த இவ்வளோ பக்கத்துலேயே இறங்கிடுச்சு. எஸ்டேட் வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாமே எஸ்டேட்டு. ஸோ அந்த அது வரைக்கும் தான் வண்டி அலோடு. அதுக்கப்புறம் வண்டி அலோடு இல்லை. இங்கேருந்து பார்த்தா தெரியும் நம்ம இருக்க ஏரியா. இப்போ வந்து டேமுக்கு போயிட்டுருக்கோம். டேம் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா கேரளா ஃபாரஸ்ட்டு வந்துருமா. ஊருக்கு இது அதர்மல உங்களுக்கு காடு தானே. அப்போ 10 கூட கட்டினா நம்ம யூனிட்லாம் போட்டா எக்கோ அடிக்கும்ல. எக்கோ அடிக்கும்ல. ஆ 1958 தொடர்ந்துருக்கு அந்த காலம் மட்டும் ஃபீல்டு. அப்போ 58 தொடர்ந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 58 திறந்தது. அந்த காடு ஒவ்வொரு காட்டுக்கு இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க. மேகமலை பார்த்தீங்கன்னா 35 36 வந்துருக்கு. மேகமலைலாம் 35 36 வந்து இங்கிட்ட இருந்து ஆரம்பமா? அங்கிட்டு நம்ம மேகமலை வந்த முதல்ல அங்கிருந்து ஆரம்பம். இது லாஸ்ட் காட்டு. இது வந்து இருளாறு ஸ்டேட். இது இருளாறு. கிளைமேட்டு நல்ல லொக்கேஷனாக இருக்கு. இந்த மரம்லாம் ஃபஸ்ட்டு யானை உடைச்சதாமா. நிறைய மரம் யானை முட்டி சாச்சிருச்சுன்னு சொன்னாங்க. மரம்லாம் அதுவும் பெரிய பெரிய மரமாக இருக்கு. தி வியூவே சூப்பராக இருக்கு. அது அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா டேமு. இங்கே வந்து உள்ளே போக அலோடு இல்லை. கேட் ஓப்பனில் இருக்குது. ஆள் யாராவது தெரிஞ்சவங்க உள்ளே போகலாம்.
மிஸ்ட்டு ஃபுல்லாக இங்கேயும் கீழே இறங்கிருச்சு. இங்கே வந்துட்டு இந்த க்ரீனிஷாக இருக்கிறது எல்லாமே இன்னும் அறுவடை செய்யாதது. அது கீழே இருக்க போகிற அறுவடை செஞ்சுட்டாங்க. ஸோ அது இன்னும் மேல் காட்டில் இன்னும் அறுவடை செய்யலை. இப்போ வந்து அந்த இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அடுத்து இப்போ வந்து சும்மா இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் டேம் கிட்ட இருக்கோம். டேமுக்கு மேலே டேம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த இருக்குது டேமு. டேம் கட்டும்போது கட்டின விநாயகர் கோயில். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் டவர் கிடைக்கிது ஃபுல்லாக. ஸோ அதனால் எல்லோரும் வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. இப்போ தான் கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம். சாமி வந்து விளாகர மாறிட்டார். மகாராஜ் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். லொக்கேஷன் பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி வண்டி அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மொட்டைக்கு போகிறோம். ஏறி போகிறோம். கிறிஸ்மஸுக்கு வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. முதல் நாள் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. ரெண்டாவது நாள் வந்து யாராவது ஒரு ஸ்பான்சரில் சாப்பாடு போடுவாங்க. ஒன்லி நான்வெஜ் பண்ணுவாங்க. சிலுவையில் அன்னதானம். வண்டி அது வரைக்கும் நிற்கிது ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு அதுதான் டெட் எண்டு. நம்ம காலையில் போன பாதை வந்து இங்கே கீழே இருக்குது. ஸோ அந்த பாதை தான் வண்டி மண் பாதை. இப்போ இந்த மெட்டு வழியாக ஏறி போய் நம்ம அந்த மெட்டுக்கு லாஸ்ட்டில் மேலே போகணும். அந்த உச்சிக்கு போயினா தான் சில்வ கோயில். போகிற பாதை நம்ம பாய்ஸ் அந்த போயிட்டுருக்காங்க. சக்தி அண்ணனே தான் போகிறாங்க. லொக்கேஷன் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே அசோகனருக்கு போய் மூச்சு வாங்கிருச்சு. மூச்சு வாங்கி ஆகி காமிக்கிறாரு. நம்ம சுத்து எங்க அந்த வராரு. கட்டப்பை எதுக்கிட்டு வராரு. இந்த வராருல அரோடா காணா. வடபுலி வடபுலி ஆள் வர வழியிலே கலந்துருச்சு. ஆளு காணா. மேலே அங்கே சிலுவை கோயில் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ நான் எல்லாம் மெதுவாக ஏறி போகணும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். மகாராசியம்மன் கோயில் நோக்கி சத்தம். சிலுவை கோயிலை பார்த்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. மேலே போகணும். நான் டோக்கன் எடுத்துகிட்டு தான் போகணும். கோயில் நெருங்கி வந்துட்டோம். இப்போ ஈஸ்வரன் கோயில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் மலையேற போகிறோம். இதுக்கே மூச்சு வாங்க. கரெக்டாக அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இது வந்து முக்கியமான டீ. ஏ கிரேடு டீ. ஏ கிரேடு டீ. அப்போ இது 2 கிரேடு டீ. அது ஏ கிரேடு தான. மாப்பிளைக்கு அதுவும் தெரியாம நிக்கிறாப்ல. இவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இவர்கிட்ட கேட்டுங்க எல்லாமே. இவர் தான் டீ ஃபேக்டரி ஓனர். டவர் வந்துருச்சு. இங்கே யானை சாணி இருக்கேன். மிதிக்கிறதுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள். கோயிலுக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். ஆமாம், இங்கே வர 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூச்சு 10 தடவை வாங்கிருச்சு.
போகிற வழியில் எவ்வளோ மூச்சு வாங்க போகிறோன்னு தெரியல. நம்ம பேக் சைடில் அருமை மாப்பிள்ள முருகன் பக்தர் ஒருத்தர் வந்து இருக்கு. 2 பேர் வராங்க. முருகனே நேரில் வந்த மாதிரி மிலிட்ரி எங்கே வந்தாலும் இந்த ஃபோனாக பேசுகிறாரு. ஆனால் இவரை பார்த்தா ஒரிஜினல் ஜாய் மாதிரி தெரியல. கேக்குதாப்பா? கேக்குதா? நம்ம டீம் பாய்ஸ் பூரா வந்துட்டு இருக்காங்க. மேல மலைக்கு இப்போ பாதி மட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னும் கோயிலுக்கு இந்த பாதையில் போனோம். ஸோ இப்போ வந்து கம்பம் குமிழி எல்லாம் எங்கிட்ட இருந்து பார்த்தா தெரியும். நாகமலைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. சூப்பரான வியூ பாயிண்ட். சாமி உங்களை பிடிச்சிட்டேன் சாமி, வாங்க. கேரளா இது ஸ்டாப் போட்டாங்க. கேரளா ஸ்டாப் வரும் போட்டாங்க. சொல்லுங்க சொல்லிட்டேன் பாளைய கம்பம்லாம் சொல்லிட்டேன்டா. குமுளியெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாமே கீழே தான் இருக்கு. நம்ம தான் டாப்ல இருக்கோம். அதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நம்ம அங்கதே போகணுமா? ஆமாண்ணே. அந்த மொட்டைக்கு பேக் சைடில் வந்து அந்த துணி தனியாக ஒரு இது இருக்கா, அங்கே போய் உட்காரலாம். இதானே ரோடு, மெயின் ரோடுங்க. வாங்கண்ணே. இந்த இது எது மெயின் ரோடு. வாடா. இதுலேயே சும்மா போதும். நீரு எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவலில் இருக்கு. அப்புறம் நீங்கள் அப்படி இல்லைங்க ப்ரோ. அங்கிட்டு போய் பாருங்க. தர ஒரு மேலே போய் போவோம். சூசைட் பாயிண்டோட மோசமாக இருக்கே. போதும், அதுக்கு மேலே போனீங்கன்னா அள்ள முடியாது. மாலை வேற போட்டுறீங்க, செருப்பு அழுக்கு வேணாம். சூப்பர் வியூ பாயிண்ட்டு. இதில் எது கம்பம் குமிழி தான் காமிங்க. அது வந்து குமிழி. இந்த முன்னாடி இருக்கிறது பக்கத்தில் குமிழி. இந்த இது அங்கே அந்த லாஸ்ட் பெரிய ஊராக இருக்கு. அது ஐயப்பன் கோயில் போகிற ரோடு. இல்லைம்மா நான் சொல்கிறேன் இங்கிட்டு சொல்கிறேன். நான் இது உங்களுக்கு மேக்ஸ் கேமரா எடுக்க தெரியல, நார்மல் கேமரா எடுத்து காமிக்கிறேன். மேலே வைப்பாங்க. மேலே போடுறேன். நம்ம நிற்கிற இடம் வந்து கரெக்டாக மொட்டை நம்ம இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இங்கே வந்து குரூப் ஒன்று போடணும் கிளம்பிட்டோம். நம்ம ஆளுக்கு பூரா அந்த டவர் கிடைக்கி நாங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போய் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். யாருமே ஒரு குரூப் போட்டால் கூட இருக்குல்ல, அதுலேருந்து போய் அதை ஒன்று எடுத்துருவோம். மூச்சு வாங்குது, ஒன்றும் முடியல. மூணு பேர் எப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு செல்லு பேசிக்கிட்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரிங்களா? கையெழுத்து போட்டு அவருடைய இப்போ சிலுவை கோயிலுக்கு வந்துட்டோம். அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சிலுவை கோயில் பெரிய கோயில் மாதிரிலாம் இருக்காது, ஒரு சிலுவை தான் இருக்கும். சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. நம்ம டீம் ஆளுக்கு பூரா வந்துட்டாங்க. மூச்சு வாங்க ஏறி வந்திருக்கீங்க. அப்படி முன்ன போடு. என்னமா புடிச்சுக்க. சாவல போட மாட்டேன். ரெண்டு சாமி தனியா சுத்திட்டு இருக்குங்க. எம்டி பிரியாணி, சிக்கன். அவங்க அப்பாவே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, தம்பி உங்களுக்கு வெஜ் தனியாக இருக்குன்னு கூப்பிட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெஜிடேரியன், இவங்களுக்கு வந்து நான்வெஜ். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றோம். பின்னாடி கேமரா தெரியுது, அதில் காமிக்க. நான்வெஜ் ப்ரோ எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு மாமா? எப்படி இருக்கு சாப்பாடு? பிரியாணி. சாமி வெஜிடேரியன் எப்படி இருக்கு மாப்பிள்ள? ஓகே, முடிச்சுட்டு ஃபைனல் டச்சா ரசம். சாமி ரசம் குடிச்சிங்களா? ரசம் சாப்பிட்டேன், ரசம் சாப்பாடு சாப்பிட்டேன். ரசம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நொறுக்குறாரு. என்னத்த இவரு சாமி, இவருமே ஒரிஜினல் சாமி போல. தனியா ஒரு யோசனையிலே சாப்பிட்டுட்டு இருக்காரு. மெதுவாக சாப்பிட்றாரு. பக்கத்துல ரசம், தண்ணி எல்லாமே. இங்கே 2 நாள் நிம்மதியா இருந்தாரு. சிக்னல் வந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. போனா வந்துகிட்டு இருக்கு. சாமி சாப்பிட்டீங்களா? சாமி மெழுகுதிரி சாப்பிட்டாச்சு. ரைட்டு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதேன் ஊருக்கு. இன்னைக்கு கிளம்பணும், இல்லைன்னா காலையில் கிளம்பணும். ஆளு பூரா ரொம்ப சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நடந்து. நல்ல சூப்பர் சாப்பாடு, ஜாமுன்னு. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? அருமை, சூப்பர். சூப்பர். நொறுக்கிட்டீங்க. ஆமாம். ஆளுங்க ஒரு வண்டியில் கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இங்கே ஸ்டே. நம்ம நாளைக்கு தான் கிளம்புறோம். ஆமாடா. தெரியுதான் தெரியல. தூரம் எல்லாம் சாப்பாடு முடிச்சு இந்த ட்ரம் இறக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஏதாவது ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம வந்து இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே பனி இறங்கி இப்போ தான் சன் செட் ஆச்சு. செட் ஆகிட்டுருக்கு. இங்கிட்டு போகிற மிஸ்டி இறங்கிட்டுருக்கு. ஸோ தண்ணி வந்துருச்சு இங்கே. நம்ம சித்தப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு வெளியே இருந்த துண்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. சித்தப்பு வணக்கம். ஒரு வேலையாக டிவிடியை சரி பண்ணிட்டாரு. நேற்று இருந்தாங்க, யாருமே சரி பண்ணாமல் சும்மா படுத்து கிடந்தோம். நான் இப்போ தான் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுட்டு அருணனை வந்து நைட் சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி சாப்பாடு. தக்காளி வெட்டி வச்சிட்டாங்க, வெங்காயம் கட் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 4 முட்டை இருக்குது, முட்டை பொரியல். கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. என்ன செய்யறேன்னு சொல்ல 3 படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அரிசி கலக்கிறேன்னு சொல்லு. அரிசி ஊற போட்டிருந்தது வடிச்சிட்டு இது உலக வச்சிருச்சு, அதனால் அரிசி போட்டுறோம். என்ன இதெல்லாம் குடம்புலாம் போடுவோமா? நைட்டுக்கு சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தக்காளி வதக்கிட்டு இருக்காங்க. தக்காளி சோறுக்கு அம்மாள் இப்போ சித்தப்பு வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இருக்காரு. இப்போதே அரிசி அலசி நான் போட்டு விட்டேன். வீடியோ எடுக்கிறேன்றக்காண்டி கரண்டி எடுத்து பிடிச்சிருக்காரு. மப்ளர் கட்டிக்கிட்டு வந்துட்டாரு. நம்ம தம்பி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பான். அது இனிமேல் பார்த்தா அது தெரியும். சாப்பாடு ஆமாம் இல்லை வேலை பொங்கி தண்ணி கீழே போகுது. அடுத்து ஓர இதாக தாளிச்சிட்டு இருக்கா. உருளைக்கிழங்கு கூட்டு நம்ம வந்து தக்காளி கூட்டு வந்து இறக்கியாச்சு. சாப்பாடு உழவு வச்சு வச்சு சில்லி பவுடர் ஒன்று கட் பண்ணீங்களா? எங்கடா அண்டா அதில் இருக்கு. நல்லா தூவி விடனேன். எல்லா பக்கம் போடு. எல்லாம் ஒரே இது போதும். காரம் போதும். காரம் உரப்பு ஊற்றிடும். வீட்டு மசால் அளவு சொல்ல முடியும் முறை.
மிளகுத்தூள் கடைசியாக போடுமே. மிளகுத்தூள் கடைசியாக போடும். அதே பெப்பர் தூக்கலாம் இருக்குது கடைசியாக. வீட்டு மசாலா போடுங்க. தக்காளி மூடி வைக்கிறது உங்களுக்கு நைட்டுக்கு உருளைக்கிழங்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஆமாம் மாட்டுக்கறி தண்ணியை ஊற்றி மாட்டுக்கறி சாப்பிட உருளைக்கிழங்கு மட்டும் கொதிக்கும். மாட்டுக்கறியா சாப்பிட போறேன். மாட்டுக்கறி எங்கே இருக்கு? 2 மணி நேரம் கூப்பிடுறாங்க. எதுவும் சாப்பிட தெரியாம நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்காது. சாப்பிடுறியா? ஐயா ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். வீட்டுக்கு போகும்போது மாதிரி படம் சூப்பர் படம் ஓடுது. சிங்கம் 1 ஓடுது. சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. பேச்சுலர் ரூமுக்கு தகுந்த படம். இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அங்கே உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு ஸ்ப்ரே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு ஸ்ப்ரை, முட்டைக்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ரெடியா இருக்கு. சாப்பிடும்போது முட்டையை சூடாக போட்டு சாப்பிட போகிறோம். இருக்கிற கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சித்தப்ப எங்கிட்ட ரவுண்ட் அடிக்க போயிட்டாரு. கிளைமேட்டுக்கு அப்படியே முட்டி மட்டும் ஸ்டைலாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம் போனால் தேங்காய் நார் மாதிரி ஆகி போகுது. என்னதே இது ஒன்றாலும் ஒன்றும் சொல்ல அதத்தை பொங்கி மேலே வருதுல்ல. சாப்பாடு கொஞ்சம் அளவு தெரியாமல் நிறையா போட்டோம். சரியா போகும். சித்தப்போ வந்து சாப்பாடு வடிச்சிட்ருக்காரு. இப்போ எம்மன் தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு, உருளைக்கிழங்கு, தக்காளி கூட்டு, முட்டை வறுவல். இது கொஞ்சம் பெசல் மாட்டுக்கறி பக்கத்து வெளிலேருந்து கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்து ரெடி ஆகிட்டோம். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். டைம் கரெக்டாக 7:20 ஆயிடுச்சு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியில் ஒரு சிங்க படத்தை பார்த்துட்டு தூங்க போகிறோம். சாப்பாடு ஆவி பிறக்க சாப்பாடு, தக்காளி கூட்டு. இந்த கூலிங்க்கு ஆவி பிறக்க சாப்பாடு அருமையான சாப்பாடாக இருக்குது. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல காரமாக மசாலா நிறையா இருக்குது. முட்டை சுட சுட முட்டை பொரியல். ஜாமுன்னு படம் பார்க்குற மாதிரி சிங்கம் படம். சொர்க்கமான வாழ்க்கையாக இருக்குது. அருணண்ணே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிம்மதியான வாழ்க்கை இதுதான். 2 நாள் நிம்மதியான. சித்தப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு எங்க கூட இருக்கிறது? அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு அங்கே வேலை செஞ்சுக்கிற மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. நாங்கள் மிஷின் இங்கே உரசட்டு நிற்கிது பஸ்ஸுக்கிட்ட. எல்லாருக்கும் அருமையான சாப்பாடு. இப்போ வந்து அப்படியே தூங்க போகிறோம். நாளைக்கு காலையில் வெள்ளை நினச்சி கிளம்பணும். ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். நல்லா வலிச்சு சூப்பராக இருக்குது. இப்போ தான் தூங்கி எழுந்துச்சு வெளியே வந்திருக்கு. 6:30 ஆயிடுச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சூடான கிளைமேட். கட்டன் சாயா வாயில் இதெல்லாம் போக வருது. இப்படி வருது, கூட குறையாக போக வருது. இனிமேல் தான் சூரியனே மேலே வரும். கீழே தண்ணியெல்லாம் பார்த்தா மிஸ்ட்டு அப்படியே மேலே கீழே இருக்குது. குளியலை போட்டு கிளம்பியாச்சு. நம்ம கார் ரெடியாக இருக்குது. வாயில் இது புகையாக வருது. புகையாத்தே வருது.
உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லாம் கிளம்ப போகிறோம். அவர் அண்ணன் கார் எடுக்க போயிட்டாங்க. சாமி சூப்பராக இருந்துச்சு. இங்கே மேமலைக்கு வந்து கிளம்புறப்போ தான் சாமி கோயிலுக்கே வந்தோம். 2 நாள் கோயில் திறக்காமல் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான்வெஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணதுனால கோயிலுக்கு வர முடியல. இன்றைக்கி நல்லா சாமியை பார்த்துட்டு முதல் தரிசனமாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு. ஸோ சூரியன் இப்போ உச்சிக்கு ஏறிடுச்சு. நல்லா வண்டி முன்னாடி போயிடுச்சு. இந்த நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே ஒரு வியூ பாயிண்ட் காலையில் இந்த இருக்கு. 3 நாள் உண்மையிலே சொர்க்கமாக இருந்துச்சு. திரும்ப ஊருக்கு போகணும்னு நினச்சாலே மனசு வரல. போகிற வேலை கிளம்பிட்டாங்க நேரத்துக்கு. நம்ம எந்திக்கிறது ஊரில் 8 மணி 9 மணி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்காங்க. அவங்க நடந்து வர்றதுக்கா? விறகுலோடு போகுது ஃபேக்ட்ரிக்கு. நல்லா இருக்குல்ல கோயில். சர்ச்சு இருக்கு, கோயிலும் இருக்கு. பெரிய நிறைய ஆளு இருக்கு ஊர்ல இருந்து நீங்க சாப்பாடு வாங்கிருப்பியா? ஆமா, இங்க வாங்கிட்டு இருந்தா அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டான். பனிக்குள்ள இருந்து எவை வரையான்னு கூட தெரியாது. முன்னாடி வர எந்த டீமே தெரியல. அவரை மூட்டு போலாம், வாடகை வந்துருவாரு. உள்ள மேகமூட்டம் ஆயிடுச்சு. படி மூட்டம் டைம் காலையில் 9 மணி ஆகுது. 8:48 ஆகுது. 9 மணிக்கு இந்த மேகமூட்டம்னா இப்படி இருந்ததுலாம் யானை நின்றுச்சுன்னா யானை நின்றுச்சுன்னா அப்படியே நிப்பாட்ட வேண்டியதேன். ரீல்ஸில் வர மாதிரி நம்மளும் ரீல்ஸ் ஆயிடுவோம், அவ்வளோதான். காலையில் வராது. ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போமா அங்கே. இப்போ மேகமூட்டத்தில் கூடுதலாகவே வந்திருப்போமா? இன்னும் மேலே விலகலை. பார்க்க போயிடுச்சு, ஓடி போச்சுங்க. அதான் தானே நேற்று அவசர அவசரமாக கிளம்பி அவங்க வீட்டுக்கு அசோக்கலாம் வித்தாட சொல்லி நேரத்தை ஓடி